நாட்டு மக்களுக்கு நள்ளிரவு பேரிடி கொடுத்த இலங்கை அரசாங்கம். உயர்த்தப்பட்டது எரிபொருளின் விலை. வளைகுடா போர் சூழலால் அடுத்த தலையீடு. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. இங்கிலாந்தில் தரையிறக்கப்பட்ட 3 B-52 அமெரிக்க விமானங்கள். அடுத்த கட்டத்துக்கு நகரும் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்கள். போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கிடமில்லை. அமெரிக்காவுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. ஈரான் மிரட்டல். போருக்கு மத்தியில் திடீரென்று புடினை தொடர்பு கொண்ட டொனால்ட் ட்ரம்ப். நீண்ட நாட்களாக சிறையில் வாடும் பிள்ளையார். எண்ணெய் விலை தாங்க முடிந்தால் உங்கள் விளையாட்டு தொடரட்டும். ஈரான் புதிய அதிரடி எச்சரிக்கை. யாழில் நடந்த பெறுமதி கடத்தல். 6 கிலோ தங்கப்பாலம் கொண்டு சென்றவர்கள் கைது. ஈரானின் 51 கப்பல்களை தாக்கி மூழ்கடித்து விட்டோம். அவர்களின் ஒவ்வொரு படையும் மிக முழுமையாக அழித்து விட்டோம். விரைவில் போர் முடியும் என்கிறது அமெரிக்கா. பிரேராரையில் பாலியல் துஷ்பிரயோகம். ஆதாரங்கள் இல்லை என விவாதிக்கும் மருத்துவ அதிகாரிகள். கடும் கோபத்தில் மக்கள். மத்திய கிழக்கு பதற்றத்திற்கு மத்தியில் கேஸ் விற்பனை தொடர்பில் முக்கியமான அறிவித்தல். ஈரானிய கப்பல்கள் விவகாரத்தில் அடுத்த திருப்பம். இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 303 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 353 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 317 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 365 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 195 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மீது இரவு முழுவதும் நடத்திய பெரிய அளவிலான தாக்குதலில் பல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் குட்ஸ் படையுடன் தொடர்புடைய 16 விமானங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் விமான நிலையத்தில் உள்ள பிற ராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த சில ஈரானிய போர் விமானங்கள் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக தடைகள் எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு பாதுகாப்பு குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி வரும் அமெரிக்க B-52 ஸ்ட்ராடோஸ்போரட்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் இங்கிலாந்தில் உள்ள RAF ஏர்ஃபோர்ட் விமானப்படையில் தரையிறங்கியுள்ளன. மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரிக்கும் போது தேவைப்பட்டால் நீண்ட தூர கனரக குண்டுவீச்சுகளை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் 3 விமானங்களை தரை இறக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கை ஒரு பயங்கர நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தம்மீது தாக்குதல் தொடுக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கிடமில்லை என ஈரான் என்று தெரிவித்துள்ள நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக தாம் முழுமையாக தயாராக உள்ளதாகவும் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நடைபெற்று வரும் போர் 11வது நாளை எட்டியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை திங்கட்கிழமை தொலைபேசியில் பேசிக்கொண்டு ஈரான் தொடர்பான நிலைமை உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை பற்றி விவாதித்துள்ளார். இந்த விடயத்தை புடினின் உதவியாளரான ஜூரி உஷாகோவ் வெளியிட்டார். சுமார் 1 மணி நேரம் நீண்ட இந்த உரையாடல் இந்த ஆண்டில் இரு தலைவர்களுக்கு இடையில் நடந்த முதல் தொலைபேசி உரையாடல் என்று கூறப்படுகிறது. இதன்போது ஈரான் தொடர்பான மோதலை அரசியல் மற்றும் தூதரக வழிகளில் விரைவில் தீர்க்க வேண்டும் என புடின் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்த் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 18ஆம் தேதி விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போதுமான காரணமின்றி கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக கூறி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த 3 கொண்ட நீதியரசர் குழாம் மனுவை விசாரணைக்காக எதிர்வரும் 13 மற்றும் 18ஆம் தேதிகளில் மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டது. இந்த மனுவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், போலீஸ் அதிபர் மற்றும் சட்ட அதிபர் உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈரானின் எரிசக்தி மற்றும் எரிபொருள் நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போரின் புதிய கட்டத்தை தொடங்கியுள்ளதாக ஈரானிய படைகளின் காத்தம் அல் அன்பியா தலைமையக பேச்சாளர் இப்ராஹிம் லொஸ்பிகாரி தெரிவித்தார். ஒரு பேரல் எண்ணெய் விலை $200 உலர்வதை உலகம் தாங்கிக் கொள்ள முடிந்தால் அவர்கள் இந்த வழிகாட்டை தொடரட்டும். மேலும் அமெரிக்காவின் பிராந்திய நட்பு நாடுகள் அமெரிக்காவை தடுக்க தவறினால் அந்த நாடுகளின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி மையங்கள் கூட ஈரானின் இலக்குகளாக மாறும் என்று அவர் வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் கப்பலில் இருந்து உயிர் பிழைத்த
குறித்த 10 ஈரான் மாலுமிகள் தற்போது கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றதாக பிரதி சுகாதார அமைச்சர் கன்சக் விஜயமுனி தெரிவித்தார். 22 பேர் சிகிச்சை முடிந்து குணமடைந்த நிலையில் வெளிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். அதே சமயம் விபத்தில் உயிரிழந்த 84 ஈரான் மாலுமிகளின் உடல்கள் கராப்பட்டிய வைத்தியசாலையில் உள்ள 2 டீப்ரீஸ் வசதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து பெருந்தொகை தங்கத்தை கடத்திச் செல்ல முற்பட்ட இருவரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மாதங்கள் கடல் வழியாக இந்தியாவுக்கு படகொன்றில் தங்கம் கடத்திச் செல்லப்படுவதாக கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த படகை கடலில் வழிமறித்து கடற்படையினர் சோதனையிட்ட போது படகில் இருந்து 6 கிலோ 85 கிராம் தங்கக்கட்டிகளை மீட்டுள்ளனர். அதையடுத்து படகில் இருந்த இருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட தங்கத்தையும் தங்கத்தை கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காங்கிரஸ் ஒன்றை சுங்க அதிகாரிகளிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் எனும் மண்ணெண்ணெய் விலைகள் குறையும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். மியாமிக்கு அருகில் உள்ள தன்னுடைய கோல்ஃப் மைதானத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக எனக்கு இப்போதுதான் 51 கப்பல்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, விமான எதிர்ப்பு உபகரணம் ஈரானிடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் அவர்களிடம் தலைமைத்துவம் இல்லை, அது அனைத்தும் வெடிக்கச் செய்யப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டிராத ஒரு இராணுவ வெற்றியாகும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நுவரெலியா டிகோயா கிழங்கன் ஆதார மருத்துவமனையில் யுவதியொருவரின் உடலத்தை அவமரியாதை செய்தமைக்கான எவ்வித ஆதாரங்களும் உறுதியாகவில்லை என மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்களினூடாக இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மருத்துவமனை நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட 3 பேரடங்கிய குழுவும் மாகாண சுகாதார சபைகள் பணிமனையால் நியமிக்கப்பட்ட குழுவும் விசாரணைகளை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகள், சாட்சியங்கள் என்பவற்றின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக மருத்துவ அத்தியட்சகர் குறிப்பிட்டார். அவற்றை ஆதாரமாக கொண்டு விசாரணை குழுக்களால் தயார் செய்யப்பட்ட அறிக்கைகள் இன்று மாலை தமக்கு கிடைக்கப்பெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் இன்று வெளியிட்ட அறிக்கையில் உலக அளவில் ஏற்பட்ட பதற்றங்கள் மற்றும் எரிசக்தி சந்தை சவால்களுக்கு மத்தியில் இலங்கையில் உள்நாட்டு எரிவாயு விநியோகம் முழுமையாக நிலையாகவும் தொடர்ச்சியாகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் தகவலின்படி சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்டு செயல்படும் ஜியோகாஸ் நிறுவனத்திடமிருந்து எரிவாயு பொருட்கள் பெறப்பட்டு வருகிறது. இவை அமெரிக்காவின் பால்ஸ்போரா பகுதியிலிருந்து கடல் வழியாக கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. மாதாந்தம் திட்டமிட்ட கால அட்டவணையின்படி எரிவாயு கப்பல் வந்து சேர்வதால் நாடு முழுவதும் தடையற்ற மற்றும் நம்பகமான விநியோகம் உறுதி செய்யப்பட்டதாக லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இறைமையாண்மையை அமெரிக்கா மதிக்கிறது. மேலும் ஈரானிய 2 போர்க்கப்பலான ஐரிஸ் டீனா மற்றும் ஐரிஸ் பிஷேர் ஆகியவற்றின் மாலுமிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் திறன் இலங்கைக்கு உள்ளது என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஈரான் மாலுமிகள் குறித்து மட்டுமல்ல, ஐரிஸ் பிஷேர் மற்றும் அதன் பணியாளர்கள் குறித்து இறுதி முடிவை எடுக்க முடியும் என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டினார்.